சைவ சித்தாந்த நெறியை சிந்திப்பதற்கு நாம் முற்படலாம். முதல்ல சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை பார்க்கலாம். சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், சைவம் என்றால் சிவ சம்பந்தமானது என்று பொருள். சைவம் அப்படிங்கிற சொல்லுக்கு சிவ சம்பந்தம் ஆனது என்று பொருள். இந்த தொடர் திருமூல நாயனார் தான் முதல்ல பயன்படுத்துகிறார். சைவம் சிவசம்பந்தமானது அப்படின்னு குறித்தவர் திருமூல நாயனார். இப்போ நமக்கு சைவம்னா நாம் என்ன நினச்சிருக்கிறோம்? ஹோட்டல் கடையிலாம் பேர் எழுதி வச்சுருப்பாங்க, அசைவம் சைவம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த சைவத்துக்கு உணவு சைவம் என்று பெயர். அது உணவு வகையில் சைவம். அது கொஞ்சம் வேறு சொன்னோம்னா அது சாப்பாட்டு சைவம் இல்லையா? சாப்பாட்டில் சைவம் என்பது அந்த சைவம். இன்னொரு சைவம் இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சைவம் என்னென்னா பிறப்பின் காரணமாக சைவமாக இருப்பதுன்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு அந்தணர் குலத்தில் பிறந்தவர்கள், அவங்க ஆரம்ப காலத்திலேருந்தே சைவ உணவு, அவங்க பிறப்பே சைவத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்வது. அப்புறம் வேளாளர்கள் என்று சொல்லுவாங்க, சைவ வேளாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வேறு பெயர்கள் இருக்கும். பிள்ளைமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேறு வேறு பெயர்கள். அப்படி சில சைவம் இருக்கிறது. அந்த சைவத்தில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், பிறப்பு வகையால் வந்த சைவம், சாதி சைவம். அவங்க பிறப்பின் அடிப்படையில் சைவமாக இருப்பது. நாங்கள் பரம்பரையாக சைவம் என்று சொல்லுவாங்க. இது ஒரு சைவம் இருக்கிறது. இன்னொரு சைவம் இருக்கிறது. அந்த சைவம் உணர்வு காரணமாக சைவமாக இருப்பது. அப்போ அந்த உணர்வு காரணமாக சைவம்னா என்ன அர்த்தம்? நீ எந்த குலத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். நீ இதற்கு முன்பாக அசைவத்தை கூட நீ சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருவன் நான் வணங்குகிற சிவபெருமான் தான் தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு அந்த நெறியில் நிற்கக்கூடிய ஒரு நெறி இருக்கிறது. அந்த நெறி தான் உணர்வினால் சைவமாக நிற்பது என்று பெயர். இப்போ நீங்கள் சைவம் அப்படின்னா 3 பட்டியல் போட்டுக்கொள்ளலாம். உணவினால் சைவமாக இருப்பது, பிறப்பினால் சைவமாக இருப்பது, உணர்வினால் சைவமாக இருப்பது. இப்போ நாமெல்லாம் எந்த சைவம்? உணர்வினால் சைவமாக இருக்கிறோம். ஏன்னா நாம் பிறந்த சூழல் வேறு, நம்முடைய பெற்றோர்களுடைய சூழல் வேறு. நாம் ஒரு காலத்தில் அசைவம் சாப்பிட்ற ஆளாகவே